குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறார்கள். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு உரித்தான தேவேந்திரர்கள் குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு உள்ளா இருக்கிறது. அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைத்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 60 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு பூர்வகுடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு 2008 கோவை நீதிமன்றம், அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம், அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் 2012 மீண்டும் 2015 என்கிற வரலாற்று சிறப்புமிக்க 4 தீர்ப்புகள் பஞ்சமி நிலத்தை மீட்டு ஒரே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம். ஆனால் பஞ்சமி நிலம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள், ஏறத்தாழ 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும் திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிற மக்களுக்கும் தேவேந்திரர் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தற்காஸ்ட் என்கிற பஞ்சமி நிலத்தினுடைய உட்கூறா இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்தில் இருந்து மீட்டு தர வேண்டும். இதற்கு இடைப்பட்டது 1940 இருந்து 62 வரைக்கும் வழங்கப்பட்ட நிலக்குடியேற்ற கூட்டுறவு சங்கம் 70-30 என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30 விழுக்காடு, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக மக்களுக்கு 70 விழுக்காடு என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற 3,50,000 ஏக்கர் அந்த நிலத்தையும் மீட்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பஞ்சமி நில மீட்பில் இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது.